ரவுடிங்கிறான். அந்த பிரகாஷ் அந்த அந்த ரமேஷனோட யாருமே எங்களுக்கு பெரம்பூரில் தெரியாது. அவர் வந்து ரவுடிங்கிறான், என்னென்னமோ பட்டத்தை கட்டுறான். அதை காட்டிலும் அவர் பொதுமக்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்காருன்னு யாருன்னா அங்கே இருக்க பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டு இருக்கிறார். அது ஆழமாக்குவது நம்முடைய கருப்பர் கூட்டமான மட்டும்தான் முடியும். எங்களுடைய வாக்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால் எங்களுக்கு உரிய மதிப்பை மாண்பை குலைக்க வேண்டும். எங்கள் சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது உங்களுடைய தலையாய கடமை. சமத்துவ தலைவர், வழக்கறிஞர், என் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து அதில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கூடுதலாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்தை எல்லாம் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய நெஞ்சிலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஆம்ஸ்ட்ராங் புகழ் என்றென்றும் ஓங்கும். எல்லோரும் சொன்னது போல அவர் இறக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். பல போராட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், வழக்கறிஞர்கள் நாம் சந்தித்திருக்கிறோம். பல போராட்டங்களிலே வெற்றி கொண்டிருக்கிறோம், பல போராட்டங்களிலே தோல்வியுற்றிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அமைய வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் ஒத்த கருத்து இருக்க வேண்டும். தனித்தனியாக குழு குழுவாக செய்வதை விட எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்சி, ஜாதி, மதம், இனம், சங்கங்கள் என்று பிரிவினை இல்லாமல் ஒன்றாக சேர்ந்து நாம் இந்த போராட்டத்தை கையெடுக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், வழக்கறிஞர் சங்கரசுடைய மகனுடைய கொலை என்னானது என்று தெரியும். எவ்வளவோ சிரமப்பட்டும் இன்று வரை நாம் அதை கண்டறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், திரைமறைவில் இருந்து இயக்கியவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். எல்லோரும் சொன்னார்கள் தமிழக காவல்துறையிலே உண்மைகள் சேகரிக்கப்படவில்லை என்று. இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற கமிஷனர் அருண் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் இந்த வழக்கை சிபிஐயிடம் மாற்ற வேண்டும். இந்த இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன், இந்த சிடி, வீடியோ, சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்றதுன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நம்மளே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைங்க. இப்பவே அவங்க கலெக்ட் பண்றாங்க, பண்ணாங்க போறாங்களா வேண்டாம், நம்மளால முடிஞ்ச நம்ம கலெக்ட் பண்ணி வைப்போம். இதை தொடர்ந்து நாம் கண்காணித்துக் கொண்டு இந்த வழக்கின் போக்கை திசை திருப்பாமல் ஒரே நேர்முகமாக உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை நாம் இந்த போராட்டத்தை விடக்கூடாது என்பதை பதிவு செய்கிறேன். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் எவ்வளவு முக்கியமானது தெரியும். அந்த சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அன்பு தலைவர், எனது சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பற்றி நான் காலையில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் பொழுது நான் பேசியிருக்கிறேன். நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரே ஒரு கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக மிக அன்பானவர், ஜாதி மதம் மொழி பார்க்காதவர், எனக்கு நல்லா தெரியும். அவர் கூட நான் பழகினவர், எனக்கு நல்லா தெரியும். எந்த விதமான பாரபட்சத்தையும் பார்க்க மாட்டார். எப்பொழுதும் அன்பாக ஓடி வந்து அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு அன்பான ஒரு மனிதர். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த சமீபத்தில் அவங்க குழந்தையினுடைய அந்த நிகழ்வின் போது அவருடைய மனைவியினுடைய வீட்டிற்கு வந்து என்னை அடித்தார்கள். அந்த அளவிற்கு நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்கிறோம். இதான் யதார்த்தமான உண்மை. அந்த பிரிவை நிச்சயமாக எல்லாரும் தாங்க முடியவில்லை, உங்களாலும் தாங்கியிருக்க முடியாது. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கும் வரை நாம் எல்லோரும் இணைந்து போராடும் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பிளாட்ஃபார்ம் யாரோடது அப்படின்னா பூவை அண்ணனோடது. இது எல்லாரும் மறந்துடுறோம். பூவை அண்ணா அமைச்சு கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் என்னுடைய சகோதரன் அதில் வாக் பண்ணி எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. இதை அவருக்கு தப்பா ஒரு இப்போ கூட கமிஷனர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போனோம். அந்த கம்ப்ளைண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் ரவுடிங்கிறான். அந்த பிரகாஷ் அந்த ரமேஷனோட யாருன்னே எங்களுக்கு பெரம்பூரில் தெரியாது. அவர் உதயபாலன் சொன்ன மாதிரி அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவர் ரவுடிங்கிறான், என்னென்னமோ பட்டத்தை கட்டுறான். அதை காட்டிலும் அவர் பொதுமக்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்காருன்னு யாருன்னா அங்கே இருக்க பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஈவன் சார் சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களை கேளுங்க. ஒரு சின்ன விஷயம்னா வேலையை முடிக்காம அந்த இடத்தோடு நகரவே மாட்டார். எல்லாரும் கலைஞ்சு போயிடுவோம். ஆனா அந்த ஒரு ஜீவன் மட்டும் அங்கேயே தான் இருக்கும். அந்த எடுத்த வேலையை முடிக்கணும் இதைதான் அறிவுறுத்துவார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்கன்னா, இந்த சட்டத்துக்கு எதிரானவர் அவர் அல்ல. எந்த ஒரு விஷயமா தானே நீ நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணு, நீ வழக்கு போடு, நீ இப்படி செய் அப்படி செய்ய அறிவுறுத்துவார். இந்த நேரம் நீ போய் அவனை அடி, இவனை போய் பூடி, இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இது நெருங்கிய நண்பர் திரு மார்க்ஸுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை தவறா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவெல்லாம் எவ்வளவு கைக்கூலியா இருப்பான்னு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கிறது. நெருங்கியவர்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய சர்க்கிளே அவர் கூட இருக்கு.
அந்த ஒரு சர்க்கிள் கிட்டே கேட்காம அவர் இஷ்டம் போல பேட்டி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பேசுறானுங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டு இருக்கிறார். அது ஆழமாக்குவது நம்முடைய கற்பர் கூட்டமான மட்டும்தான் முடியும். ஸோ இதுக்கு வந்து நீதி பெறணும். நீதி உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து இது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு கருத்து வச்சிருக்கோம். அந்த கருத்தை வலியுறுத்தி மேற்கொண்டு நம்ம கற்பர் கூட்டம் இல்லாம ஆர்ப்பாட்டம் மூலியமா தான் நம்ம இதை வந்து செயலாற்ற முடியும். இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு பதட்ட சூழல் இருக்கிறது. அந்த சூழல் வந்து நிச்சயமாகவே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு. இங்கே இருக்கும் இந்த கருப்பர் நகரத்தின் கூட்டம் வந்து அந்த சூழலை பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் எல்லாரும் பார்த்து தான் இருக்கிறோம். நான் இந்த இடத்துல ஒரு உண்மையை நாம சொல்ல விரும்பணும். ஆக்சுவலி மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தர்மபுரி இளவரசனுடைய இஷ்யூல வந்து அண்ணன் அவர்கள் வந்து பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு இல்லை. அந்த இடத்தில் நான் 8 நாள் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தோம். நம்ம அப்ப வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய அந்த பங்களிப்பு வந்து எப்படி இருந்ததுன்றத நேரடியா நம்ம பார்த்திருக்கிறோம். அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அங்க இருந்தாங்க. இங்க இருக்கிற அசோக் அவர்கள் வந்து அங்க இருக்கிற எஸ்பி, அவர் மேல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஆக்சுவலி அவருடைய அந்த போக்கு என்பது நிர்வாகற்ற போக்கு. அவருடைய போக்கு என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு கேடுகெட்ட போக்காக தான் நான் சொல்ல முடியும். தருமபுரியில் நடந்த இஷ்யூவை நான் நேரடியாக பார்த்தவர்கள். அதே சூழல் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய சமுதாய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இழப்பை அவர் என்னவா பார்க்கிறாருன்றது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. எனக்கு அவர் மேல் பெரிய சந்தேகம் எழுகிறது. ஏன்னா இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தொடர்ந்து இந்த சமுதாயத்தை எப்படி தட்டி எழுப்பணும், இந்த சமுதாயத்தை எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நூல்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை தேடி சென்றா எல்லாருமே இந்த லைனை வாசிமா, இந்த புத்தகத்தை இதுல பாசிமா, இந்த வால்யூம்ஸை வாசிமா அப்படின்னு சொல்ற ஒரு குணம், அந்த குணத்தை சிறந்து நாங்கள் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுடைய இழப்பு என்பதை நாங்கள் சகித்து கொண்டு வாழ்கிற சமுதாயமாக தான் நாங்கள் இன்றளவிலும் இருக்கிறோம். அந்த சூழலை நாங்கள் இனியும் நாங்கள் வந்து கடக்காமல் மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் நாம் இன்னைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறோம். உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். இதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சமுதாய தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை. நான் அந்த தருமபுரியிலே பாதிக்கப்பட்ட சூழலில் அன்றில் இருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறவர்களுடைய நிலைமை இதாக தான் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வருகிற இந்த தலைவர்களுடைய நிலைமை என்னவென்றால், இந்த தமிழக அரசு சுத்தமாக மதிப்பு மாண்பு அவங்களுடைய கண்ணியத்தை கெடுக்கும் சூழலாக தான் இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு அவர்கள் எங்களுடைய வாக்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதனால் எங்களுக்கு உரிய மதிப்பை மாண்பை குலைக்க வேண்டும், எங்கள் சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது உங்களுடைய தலையாய கடமை. அந்த கடமையை நீங்கள் தயவு செய்து பரிசீலிப்படுத்துமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இனியும் நாங்கள் பல ஆம்ஸ்ட்ராங்கள் உருவாகுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வாரிசுகள் நாங்கள் உயிருடன் இருக்கும் வரையில் இந்த சட்ட ரீதியான போராட்டம் தொடரும். ஜெய் பீம், ஜெய் பீம்.